கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே ஆராதனைக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்று மாதத்தின் முதல் ஞாயிறு திருவிருந்து ஆராதனையாக நாம் அனுசரிக்க இருக்கிறோம். கடந்த 10 மாதங்கள் 11 மாதங்கள் தேவன் நம்மோடு இருந்தார், பராமரித்தார், பாதுகாத்தார், விசாரித்தார், சகாயம் பண்ணினார். அதை நினைத்து நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி நிறைந்த உள்ளத்தோடு இந்த ஆராதனையிலே கலந்து கொள்வோம். இந்த திருவிருந்து ஆராதனையிலே அவருடைய பரிசுத்த பந்தியிலே நாம் பங்கு பெற வந்திருக்கிறோம். நம்முடைய குற்றங்கள் குறைவுகள் யாவையும் அவரிடத்தில் அறிக்கையிட்டு விடுதலையோடு குற்றமில்லாத மனசாட்சி உள்ளவர்களாக பரிசுத்தமுள்ளவர்களாக அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நாமும் பரிசுத்தமாய் இந்த பந்தியிலே பங்கு பெற வேண்டும் என்று ஆண்டவரிடம் மன்றாடி ஆராதனை அழைப்பிற்காக நாம் யாவரும் எழுந்து நிற்போம். சங்கீதம் 85 ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன். கர்த்தாவே, உமது கிருபையை எங்களுக்கு காண்பித்து உமது இரட்சிப்பை எங்களுக்கு அருளிச் செய்யும். கர்த்தராகிய தேவன் விளம்புவதை கேட்பேன். அவர் தம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார். அவர்களோ மதிக்கேட்டுக்கு திரும்பாதிருப்பார்களாக. நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாக இருக்கும்படி அவருடைய இரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாக இருக்கிறது. கிருபையும் சத்தியமும் ஒன்றையொன்று சந்திக்கும், நீதியும் சமாதானமும் ஒன்றையொன்று முத்தம் செய்யும். சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். நீதி அவருக்கு முன்பாக சென்று அவருடைய அடிச்சுவடுகளின் வழியிலே நம்மை நிறுத்தும். சபையார் யாவரும் ஜெப சிந்தையோடு அமருவோம். உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவே என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவே என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன். எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன். துதிகன மகிமைக்கு பாத்திரரே, தூயவரே சுவை உயர்த்திடுவேன். துதிகன மகிமைக்கு பாத்திரரே, தூயவரே சுவை உயர்த்திடுவேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே,
ஜெபம் செய்வோம். பரிசுத்தர் 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 என்று சொல்லி கர்த்தாவே, ஓயாது உம்மை பரலோகத்தில் துதிக்கும் பரலோக தேவனே, இந்த நாளின் காலை வேளையிலே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அந்த ஏசாயா கண்டது போல சுவாமி, உடைய பரிசுத்தத்தில் நாங்கள் காண வந்திருக்கிறோம் கர்த்தாவே. அதற்கு எங்களில் இருக்கிற எல்லா குறைகளையும் குற்றங்களையும் தயவாய் மன்னித்து பரிசுத்தத்தோடு உடைய பரிசுத்த பிரசன்னத்தை நாங்கள் காண எங்களுக்கு நீங்கள் கிருபை பாராட்ட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கடந்த 11 மாதங்கள் தகப்பனே எங்களை பாதுகாத்து வந்தீர் சுவாமி. உடைய கரங்களினாலே எங்களை அரவணைத்து கொண்டீர் சுவாமி. அதற்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. எங்களுடைய காரியங்களுக்கு சுவாமி எங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்காவிட்டாலும் தகப்பனே, எங்களுடைய சமாதானம், எங்களை உள்ளத்திலே நீர் சமாதானத்தை தந்தீர் கர்த்தாவே. சமாதானத்தின் தேவனாக இருந்தீர் சுவாமி. எங்களை காண்கிற தேவனாக இருந்தீர் ஆண்டவரே. எங்களுடைய பெருமூச்சுகளையும் கர்த்தாவே, எங்களுடைய ஏக்கங்களையும் எங்களுடைய எண்ணங்களையும் அறிகிற தேவனாக இருந்தீர் ஆண்டவரே. இப்படிப்பட்ட அன்பான தேவனை, அருமையான தேவனை ஆராதிக்கும்படி சுவாமி, தொழுது கொள்ளும்படி, எங்களை இரட்சகராக நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி சுவாமி எவ்வளோ பாக்கியத்தை எங்களுக்கு அருள் இருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி. எங்களுக்கு தந்த ஜீவனுக்காக, சுகத்திற்காக, பலத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உண்ண உணவு தந்தீர் ஆண்டவரே, உடுக்கை உடை தந்தீர், இருக்க இருப்பிடம் தந்தீர் தகப்பனே. அதற்காக உமக்கு நன்றி சுவாமி. இந்த அடிப்படை தேவைகளுக்கு கூட இல்லாதபடிக்கு கர்த்தாவே, எத்தனையோ மக்கள் கஷ்டப்படும் போது தகப்பனே, நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக, நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக தகப்பனே, எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆலயத்திலே கர்த்தாவே நாங்கள் வந்து உம்மை தொழுது கொண்டு உம் ஆசீர்வாதத்தை பெரும்படி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய குற்றங்களை தயவாய் நீர் மன்னித்து சுவாமி, விடுதலையோடு கர்த்தாவே, குற்றமில்லாத மனசாட்சியோடு கர்த்தாவே, உம்முடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் நாங்கள் போஜனமாக இந்த பந்தியிலே நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது கர்த்தாவே, நாங்கள் உட்கொள்ளும் போது அப்பா உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர கிருபை தாங்க கர்த்தாவே. பரிசுத்தமாய் இந்த பந்தியிலே நாங்கள் கிருபை தாங்க. அதற்கு எங்களுக்கு எல்லா கர்த்தாவே பலவீனங்களையும் அறியாமைகளையும் நீர் ஏற்றுக்கொண்டு எங்களை வழி நடத்தும் தகப்பனே. உம்முடைய அன்பையும் உம்முடைய ஒரு தியாகத்தையும் இந்த நேரத்தில் நாங்கள் மறுபடியுமாக கர்த்தாவே மனப்பூர்வமாக உணர்ந்தவர்களாக இந்த ஆராதனையிலே நாங்கள் கலந்து கொள்ள எங்களுக்கு நீங்கள் கிருபை தாங்க கர்த்தாவே. எங்களை கண்ணோக்கி பாரும். எங்களை விடுதலையோடு இந்த இடத்திலிருந்து அனுப்ப வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே பேர் பேராக சந்தித்து ஆசீர்வதிங்க கர்த்தாவே. அவர்களை வழி நடத்துங்க. வராமல் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தாவே வருகிற நாட்களே உம்முடைய பிரசன்னத்தோடு உம்முடைய கிருபையோடு பிள்ளைகளை இந்த இடத்திலே அழைத்து வந்து உம்மை ஆராதிக்கும்படி, உமக்கு மகிமை செலுத்தும்படி, உமக்கு நன்றி செலுத்தும்படி கர்த்தாவே அவங்களுடைய இருதயத்தையும் கர்த்தாவே அவங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுத்து பலத்தை கொடுத்து நீர் அழைத்து வர வேண்டும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் இன்று பாடப்போகிற பாடல்கள், வாசிக்கிற வசனங்கள், விசேஷமாக கர்த்தாவே போதவர் மூலமாக நாங்கள் கேட்கிற செய்திகள் எல்லாம் கர்த்தாவே யார் யாருக்கு எங்கெங்கு சென்று கர்த்தாவே காயங்களை கட்ட வேண்டுமோ, அவங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க வேண்டுமோ, பாரத்தோடும் கர்த்தாவே ஏக்கத்தோடும் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தாவே பாடல்களின் வரிகள், வசனத்தின் வார்த்தைகள், போதவருடைய வாயிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தருகிற மறைவுரை எல்லாம் கர்த்தாவே எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை நன்கு முறையில் நடக்க உதவி செய்த கர்த்தாவே ஒவ்வொருவரும் சிறியவரையும் பெரியவரையும் கர்த்தாவே அவங்களுக்கு கொடுத்த நேரத்தை கர்த்தாவே உங்களுக்கு பல மடங்கு கொடுத்து அவளை ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, நாங்கள் எங்கிருக்கிற நேரம் முழுவதும் சுவாமி உடைய பிரசன்னத்தை, உடைய அன்பை, உடைய அருகாமையை உணர எங்களையும் கர்த்தாவே எங்களுடைய உள்ளங்களையும் உடைய சமூகத்திலே நாங்கள் தாழ்த்தி தருகிறோம். துவக்கம் முதல் முடிவரை உடைய பிரசன்னத்தை உணர எங்களுக்கு நீங்கள் கிருபை பாராட்டுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமேன். அட்வென்ட் காலத்தின் 2ஆம் ஞாயிறு சமாதானத்திற்கான ஆயத்தம். ஏசாயா 40:3 முதல் 5 வசனங்களை வாசிப்போம். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வழியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவை பண்ணுங்கள் என்றும், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவைகள் சமமாக்கப்படும் என்றும், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. இன்று 2 ஊதா நிற மெழுகுவர்த்தி போதகர் மூலம் ஏற்றப்படுகிறது.
இன்றைக்கு நம்பிக்கை மற்றும் சமாதானத்தின் மெழுகுவர்த்திகளை கொளுத்துகிறோம். சமாதானத்தின் தேவன் வருகிறார் என்பதை இது நினைவுபடுத்தட்டும். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, சமாதானமற்ற இந்த உலகத்தில் உம்முடைய வருகை மட்டுமே சமாதானத்தை கொண்டு வர முடியும் என்று விசுவாசிக்கிறோம். உம்முடைய வருகைக்கு வழியை ஆயத்தப்படுத்துவர்களாக எங்களையும் பயன்படுத்தும். சமாதான பிரபுவாகிய இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் வல்ல பிதாவே, ஆமேன். நாம் யாவரும் எழுந்து நின்று துவக்க பாமாலையாக ஆராதனைக்கு ஆரம்பமாக கேள் ஜன்மித்த ராயர்க்கு என்ற பாமாலையை யாவரும் எழுந்து நின்று பாடுவோம். கேள் ஜன்மித்த ராயர்க்கு பொதுவான பாவ அறிக்கையை வார்த்தைகளை உணர்ந்தவர்களாக நாம் வாசிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவளை செய்யாமல் செய்யத்தகாதவளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதர்களுக்கு அருளி செய்த வாக்குத்தன்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இரங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். அப்படியே நின்றவாறே அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தை நாம் பாடலாக அறிக்கை செய்வோம். உலகும் வானம் செய்தானோ நம்புகிறேன்.
மரித்தோரை உத்தம நியாயம் தீர்த்திடவே ஜெயமாய் திரும்ப வருவாரென சிந்தையார நம்புகிறேன். பரிசுத்தாவியை நம்புகிறேன். பரிசுத்தமா புது சபையும் பரிசுத்தர்களின் ஐக்கியமும் பரிவாயுண்டென நம்புகிறேன். பாவ மன்னிப்புள்ளதெனவும் மரித்தோர் உயிர்த்தெழுவாரெனவும் ஓவா நித்திய ஜீவனுமே உள்ளதெனவும் யான் நம்புகிறேன். ஆமென், 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 ஆமென். சபையார் யாவரும் அமர்வோம். இந்த வேளையிலே சிறுவர் வாலிபருக்கான ஜெபம் ஏற்கப்படும். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்யலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், போற்றுகிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த அருமையான வேளையில் நீர் இந்த திருச்சபைக்கு கொடுத்த பொக்கிஷங்களாகிய அருமையான தம்பி தங்கைகளுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்திலே திருப்பாதம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, திருச்சபையாக நன்றி பலிகளை நன்றி 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 ராஜா என்று உம்முடைய சமூகத்திலே நாங்கள் எல்லோரும் ஒன்றே மனதோடு ஏறெடுக்கிறோம் சுவாமி. இந்த பிள்ளைகள் நீர் கொடுத்த கிருபை இரக்கம் ஆண்டவரே, இந்த திருச்சபைக்கு நீர் பாராட்டிய ஆண்டவரே மகா பெரிய கிருபை சுவாமி. இதை உணர்ந்தவர்களாக உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி ராஜா என்று ராஜாவிற்கு முன்பாக நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, அருமையான குழந்தைகளை உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இவர்களுடைய எல்லா காரியங்களையும் நீர் பொறுப்பெடுத்து கொள்ள வேண்டுமாய் ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே, இதுகாரும் நீர் இவர்களை பொறுப்பெடுத்து கொண்டு வழிநடத்திய தயவுக்காக, கிருபைக்காக, சுகபல ஜீவனுக்காக ஆண்டவரே நாங்கள் நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, இயேசு என்ற நாமத்தை அறிந்த பிள்ளைகளாக ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கற்றுக்கொண்டு வருகிற இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் பாராட்டுகிற கிருபை பெரிதாக இருக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் சுவாமி. என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்ற வாக்குத்தத்தம் பிள்ளைகளுக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் பழிக்கட்டு சுவாமி. ஆண்டவரே, இவர்கள் உயர்ந்த அடைக்கலத்திலே உலக பிரகாரமாகவும் ஸ்பிரிச்சுவலாகவும் சுவாமி இவர்கள் உயர்ந்த அடைக்கலத்திலே இருப்பதை இந்த திருச்சபை பார்த்து உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்க கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே, இந்த சிறு வயதிலே ஆண்டவரே உம்முடைய ஞானத்தினாலே இவர்களை நிறைக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். ஞானத்தில் குறைவுள்ளவன் நோக்கி கேட்க கடவன் என்றீரே, சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் ஆண்டவரே இந்த அருமையான பிள்ளைகள் தங்களுடைய தேவைகளை எல்லாம் கேட்க கர்த்தர் கற்றுக் கொடுத்திருக்கிறீர். கர்த்தாவை அதை விசுவாசிக்க ஆண்டவரே பரிசுத்த ஆவியினால் நீர் நிரப்பியும் இருக்கிறீர் சுவாமி. பிள்ளைகள் ஆண்டவரே அந்த பரிசுத்த ஆவியின் சத்தத்தை கேட்டு உம்முடைய சித்தம் செய்ய கிருபை பாராட்டுங்க. பிள்ளைகளுக்கு ஆண்டவரே படிப்பிலே உள்ள எல்லா தடைகளையும் ஆண்டவரே எல்லா போராட்டங்களையும் ஆண்டவரே எல்லா டிஃபிகல்ட்டிஸையும் நீர் மாற்ற வேண்டுமாய் நாங்கள் எல்லோரும் உடைய திருப்பாதம் பண்ணுகிறோம். கர்த்தாவே, இந்த பிள்ளைகள் ஆண்டவரே படிக்கும்போது ஆண்டவரே பெஸ்லேலுக்கு நீர் எப்படி கொடுத்தீரோ ஒரு தெய்வீக ஞானத்தினால் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, அவர்களுக்குள்ள நண்பர்கள் வட்டத்தை உடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களோடு பேசுகிற பிள்ளைகள், பழகிற பிள்ளைகளை உடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாம் உடைய திட்டப்படி சித்தப்படி அமைய ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தவறான நட்புகளையும் தவறான பழக்கங்களையும் பிள்ளைகளை விட்டு நீர் தூரப்படுத்த வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, உலகத்தின் பின்னாக சென்று மறைந்து போகாதபடி, கண்ணீருக்குள் சென்று விடாதபடி,
கர்த்தரையே நோக்கி பார்த்து நேரான வழியிலே நடக்க பிள்ளைகளுக்கு கிருபை பாராட்டுங்க சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் வாசிக்கிறோமே, உம்முடைய வார்த்தை அவர்களுடைய கால்களுக்கு தீபமாக இருக்கும்படியாய் நாங்கள் எல்லோரும் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, அந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் பிள்ளைகளோடு ஆண்டவரே அவர்கள் எழுந்திருக்கும் போதும் படுக்கும் போது சம்பாஷிக்கத்தக்கதாக பெற்றோரும் ஆண்டவரே இந்த திருச்சபையும் அவர்களோடு உம்முடைய வார்த்தையை கொண்டு சம்பாஷிக்க கர்த்தாவே திருச்சபைக்கும் பெற்றோருக்கும் நீர் கிருபை பாராட்ட வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் சுவாமி. உம்முடைய தெய்வீக பிரசன்னம் பிள்ளைகளை மூடி மறைத்து கொள்ளட்டும். ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே இஸ்ரவேல் மக்களுக்கு முன்பாக மேக ஸ்தம்பமாக அக்னி ஸ்தம்பமாக நீர் கடந்து சென்றீரோ, அப்படியாக இந்த வாலிப தம்பி தங்கைகளுக்கு முன்பாக நீர் மேக ஸ்தம்பமாக ஆண்டவரே பின்பாக அக்னி ஸ்தம்பமாக ஆண்டவரே நீர் கடந்து செல்ல வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் சுவாமி. கர்த்தர் ஆண்டவரே பிள்ளைகளை காப்பாற்றுங்க, வழி நடத்துங்க, தப்புவிங்க, பிள்ளைகளை உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உடல் சுகத்தோடு பலத்தோடு ஆண்டவரே உம்முடைய நாமத்திற்கு மகிமையாக நான் கர்த்தருடையவன் என்று தங்களுடைய பெயரை எழுதி கொள்ள கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளிலிருந்து உம்முடைய நாம மகிமைக்கென்று ஆண்டவரே ஊழியக்காரர்களையும் ஊழியக்காரிகளையும் நீர் எழுப்பி ஆண்டவரே சாட்சி பகரும்படியாக கிருபை பாராட்டுங்க சுவாமி. இந்த பிள்ளைகளுக்கு இந்த திருச்சபைக்கு கொடுத்தது சாட்சி அல்லவா சுவாமி. இவருடைய வாழ்க்கை சாட்சியாக இருக்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இவருடைய தேவைகளெல்லாம் சந்திக்கப்பட திருச்சபையாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இகபர நன்மைகளாலே பிள்ளைகள் சகல விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட உயர்ந்த அடைக்கலத்தில் இருக்க மீண்டுமாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஸ்தோத்திர ஜெபத்திற்கு வருகிறவர்கள் முன்பாக வரும்படியாக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம். கர்த்தாவே சுவாமி, நாங்கள் 11 மாதங்களை உம்முடைய கிருபையினாலும் நன்மையினாலும் முடித்து ஆண்டவரே இந்த 12வது மாதத்தில் இந்த கிறிஸ்மஸ் மாதத்தில் சுவாமி நாங்கள் காலடி எடுத்து வைக்க கர்த்தர் பாராட்டிய கிருபைக்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, இந்த 11 மாதங்களை நாங்கள் திரும்பி பார்க்கிறோம் சுவாமி. எத்தனை நன்மைகள், எத்தனை கிருபைகள் கர்த்தாவே. எத்தனை பலவீனங்களின் மத்தியிலே, எத்தனை சுகவீனங்களின் மத்தியிலே, எத்தனை தேவைகளின் மத்தியிலே, எத்தனை போராட்டங்களின் மத்தியிலே ஆண்டவரே நீர் எங்களை கரம் பிடித்தீர் கர்த்தாவே. கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் எங்களை கரத்தை பிடித்து வழிநடத்தியதால் அல்லவோ ஆண்டவரே இந்த 11 மாதங்களை நாங்கள் கடக்கவும், இந்த 12வது மாதத்தில் நாங்கள் அடியெடுத்து வைக்கவும் கர்த்தர் மிகவும் கிருபையாய் தயவாய் எங்களோடு இருந்ததற்காக நன்றி சுவாமி.
ஆண்டவரே உம்முடைய ஒளி முக பிரகாசம் எங்கள் மேல் வீசியதற்காக நாங்கள் நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே திருச்சபையாக உம்முடைய சமூகத்திலே ராஜா நன்றி 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 என்று ஆண்டவரே மனதார வாயார ஆண்டவரே நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் சுவாமி. எத்தனை முறை நாங்கள் நன்றிகளை ஏறெடுத்தாலும் அது போதாதே சுவாமி. நாங்கள் இன்றைக்கு சுவாசித்து கொண்டிருப்பது உம்முடைய சன்னிதானத்திலே நாங்கள் வந்து நிற்பது உம்முடைய தெய்வீக கிருபை அல்லவா சுவாமி. அதை நம்பினவர்களாக அதை உணர்ந்தவர்களாக உம்முடைய திருப்பாதம் பண்ணுகிறோம் சுவாமி. ஆண்டவரே இந்த அருமையான பிள்ளைகளை உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். திருச்சபையாக ஆண்டவரே இந்த மாதத்திலும் பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. சகோதரி மெலிட்டா பெஞ்சமினை ஒப்புக் கொடுக்கிறோம். சகோதரி மேரி சார்லட்டை ஒப்புக் கொடுக்கிறோம். சகோதரன் கிறிஸ்டோஃபர் சாமுவேலை ஒப்புக் கொடுக்கிறோம். சகோதரி கிரேஸ் ரமேஷை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இந்த மாதத்திலே பிறந்தநாளை கொண்டாடுகிற ஆண்டவரே இந்த வாரத்திலே பிறந்தநாளை கொண்டாடுகிற இந்த பிள்ளைகளை ஆண்டவரே நாங்கள் எல்லோரும் திருச்சபையாக உம்முடைய திருப்பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே இம்மட்டும் ஆண்டவரே ஜீவன் தந்து சகலவித நன்மைகளாலும் நிறைத்து வழிநடத்திய தேவன் இனிமேலும் ஆண்டவரே நான் தப்புவிப்பேன், நான் போதுமானவராக இருப்பேன் என்று சொல்லி கர்த்தாவே அவர்களை நீர் அபரிவிதமாய் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே அவர்கள் களஞ்சியங்கள் எல்லாம் நிரம்பத்தக்கதாக ஆண்டவரே சகலவிதமான ஆண்டவரே உலகத்திற்குரிய ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே சகலவிதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் நீர் நிறைத்திருக்கிறீர் சுவாமி. இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட நாங்கள் அவைகளை எங்களுக்கு உரிதாக்கி கொள்ள ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே பிறந்தநாளை கொண்டாடுகிற இந்த பிள்ளைகளுக்கு சுவாமி இந்த மாதம் ஆசீர்வாதத்தின் மாதமாக இருக்கட்டும் சுவாமி. கர்த்தர் வைத்திருக்கிற பொக்கிஷங்களை எல்லாம் ஆண்டவரே பார்க்கிறதற்கு ஆண்டவரே அந்த கண்களை கொடுத்து வழிநடத்த வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே நீர் வாக்குத்தத்தம் பண்ணவைகளை எல்லாம் சுதந்திரித்து கொள்ளுகிறதற்கு தடையாயுள்ள எல்லா காரியத்தையும் ஆண்டவரே அவர்கள் விட்டுவிடவும் ஆண்டவரே தடைகளை எல்லாம் மீறி கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்து கொள்ளவும் கர்த்தர் கிருபையும் தயவும் செய்ய வேண்டுமாய் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். அநேக பிறந்த நாட்களை காண ஆசீர்வாதத்தின் நாட்களை காண கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை எல்லாம் பாருங்கள் என்று சொல்லி சாட்சி பகர பிள்ளைகளுக்கு கர்த்தர் கிருபையும் தயவும் செய்ய வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் போதுமானவராக, நீர் இம்மானுவேலராக, நீர் ராஜாவாக அந்த குடும்பத்தின் மத்தியில் இருக்க வேண்டுமாய் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இந்த புதிய பிறந்த நாளை கொண்டாடுகிற இந்த பிள்ளைகள் சுவாமி இந்த புதிய வருடத்திலே உம்மோடு இன்னும் உறவிலே கிட்டி சேர கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களிலே தேவைகளிலே நிறைவடைய கர்த்தர் கிருபையும் தயவும் செய்ய வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே நெடுநாளாய் இந்த பிள்ளைகள் ஜெபித்து கொண்டிருக்கிற காரியத்தை உம்முடைய சித்தப்படி உம்முடைய திட்டப்படி கர்த்தர் நீர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அங்கீகரிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. அதே போல் ஆண்டவரே இந்த வாரத்திலே திருமண நாளை கொண்டாடுகிற அருமையான சகோதர சகோதரிகளுக்காக உம்முடைய திருப்பாதம் வருகிறோம் சுவாமி. சகோதரன் சாமுவேல் ராஜ், சகோதரி உஷா பெண்ணி நாளுக்காக வருகிறோம். சகோதரன் ஜேசு ரத்னம், சகோதரி தேவி ஜேசுவுக்காக வருகிறோம். சகோதரன் லூயிஸ் ஐசக்காக, பவுலின் தபோராளுக்காக வருகிறோம். சகோதரன் பிரதேஷுக்காக, சகோதரி ஷாலின் பிரதேஷுக்காக வருகிறோம் சுவாமி. தனித்திருந்தவர்களை இல்லறமாகிய வீட்டிலே நீர் இணைத்தீர். ஆண்டவரே அவருடைய தேவைகளெல்லாம் சந்தித்தீர். நீர் அந்த வீட்டின் தலைவராக அவர்கள் மத்தியிலே நீர் ஆண்டவரே எப்பொழுதும் பிரசன்னராய் இருந்தீர். அதற்காக நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே இந்த புதிய திருமண நாளை கொண்டாடுகிற இந்த புதிய ஆண்டிலும் சுவாமி புதிய கிருபைகள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சம்பூரணமாய் நிரப்பத்தக்கதாக திருச்சபையாக நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கணவன் மனைவி உறவிலே ஒரு புதிய அத்தியாயத்தை நீர் துவக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் சுவாமி. எல்லாவித ஆண்டவரே தேவைகள் சந்திக்கப்படவும் ஆண்டவரே அவருடைய மனதில் உள்ள ஆண்டவரே கேள்விகளெல்லாம் ஆச்சரியக்குரியர்களாக ஆண்டவரே இந்த வருடம் அவர்களுக்கு அமைய நாங்கள் எல்லோரும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். நல்ல உடல் சுகத்தோடு பலத்தோடு தீர்க்க ஆயுசோடு நித்திய சுகத்தோடு கர்த்தர் அருளும் அபரிவிதமான நன்மைகளோடு கர்த்தாவே இந்த வருடம் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தின் வருடமாக இருக்கவும் அவர்கள் கர்த்தர் செய்த நன்மைகளெல்லாம் பாருங்கள் என்று சொல்லி இந்த திருச்சபையிலே சாட்சி பகரவும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவைகள் உண்டு சுவாமி. தேவைகளின் மத்தியிலே எங்களுடைய ஆண்டவரே சர்வ வல்லமையுள்ள தேவன் உண்டு என்பதை ஆண்டவரே உணர்ந்தவர்களாக ஆண்டவரே இந்த வருடம் அவர்களுக்கு இருக்க உதவி செய்யுங்க சுவாமி. உண்மை அறிகிற அறிவிலே குடும்பமாக இன்னும் ஆண்டவரே அதிகமாய் வளர ஆண்டவரே கிறிஸ்து போதுமானவர் என்று சொல்லி ஆண்டவரே நீர் அவர்களுக்கு இம்மானுவேலராக ராஜாவாக அவருடைய வாழ்க்கையில் விற்றிருக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் சுவாமி.
கர்த்தர் ஆண்டவரே அவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே செய்த நன்மைகளெல்லாம் ஆண்டவரே இந்த திருமண நாளில் யோசித்து பார்க்கவும், நன்றி பலிகளை ஏறெடுக்கவும், வருகிற வருடம் ஆண்டவரே இரண்டத்தனையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவரே அவருடைய எல்லைகள் பெருகவும் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே தடைகள் எல்லாம் முறிக்கப்படவும் இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தினாலே அவர்களுக்காக நாங்கள் எல்லோரும் செபிக்கிறோம். சுவாமி நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. கர்த்தாவை திருச்சபைக்காக நாங்கள் எல்லோரும் உடைய திருப்பாதம் வருகிறோம். சுவாமி திருச்சபையிலே தேவையுள்ளவர்கள் உண்டு, திருச்சபையிலே உடல் சுகவீனத்தோடு இருக்கிறவர்கள் உண்டு. சுவாமி ஆண்டவரே தேவி ஜேசுவுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம். சுவாமி ஆண்டவரே சுகவீனத்தின் மத்தியிலே உடைய கரம் கூட இருக்கும்படியாய் செபிக்கிறோம். கர்த்தாவே இந்த அருமையான வேளையில் கூட ஆண்டவரே இங்கு வர முடியாமல் ஆண்டவரே வீட்டிலே சுகவீனத்தோடு பலவீனத்தோடு மற்ற ஆஸ்பத்திரியில் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் ஒரு விஷயம் உடைய ஆணி பாய்ந்த கரத்தை நீட்டி ஆண்டவரே அவர்களை தொட்டு எழுந்திரு என்று சொல்லி நீர் ஆசீர்வதிக்குமாறு ஜெபிக்கிறோம். சுவாமி கர்த்தாவை இந்த கிறிஸ்மஸை அவர்கள் எல்லாம் சந்தோஷமாய் கர்த்தர் செய்த நன்மைகளை எல்லாம் சொல்லி சாட்சி பகர நீர் கிருபை பாராட்டுங்க. சுவாமி ஆண்டவரே கேள்வியோடு ஆண்டவரே கண்ணீரோடு வந்திருக்கிற பிள்ளைகளை கூட நம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ஒரு விஷயம் அவர்களை தொட வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே அவருடைய கேள்விகளை எல்லாம் நீர் ஆச்சரியக்குறியாய் மாற்றி கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் என்பதை ஆண்டவரே இந்த மாதத்திலே கிறிஸ்து பிறப்பின் மாதத்திலே சொல்ல கிருபை பாராட்டுங்க. சுவாமி கர்த்தாவே நிறைய பேர் ஆண்டவரே வெளியூருக்கு சென்றிருக்கிறாங்க. சுவாமி அவருடைய பயணத்தின் மத்தியிலே உம்முடைய தெய்வீக பிரசன்னம் உம்முடைய ஆளுகை கூட இருக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். போகையிலும் வருகையிலும் உம்முடைய தேவதூதர்கள் அவர்களுக்கு காவலாக இருக்கட்டும். சுவாமி மீண்டுமாக சமாதானத்தோடு இங்கு வந்து ஆண்டவரே இந்த அருமையான இந்த விடுமுறையை கழிக்கும்போது ஆண்டவரே நீர் அவர்களோடு கூட இருந்து உறவுகளின் மத்தியிலே அன்பானவர்கள் மத்தியிலே ஒரு சமாதானம் நிலவத்தக்கதாக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். மீண்டுமாக இந்த ஆலயத்திற்கு வந்து நன்றி பலிகளை அபரிவிதமாய் சொல்ல நீர் கிருபையும் தயவும் பாராட்டுங்க. சுவாமி ஆண்டவரே திருச்சபையின் ஊழியங்களுக்காக நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். சுவாமி ஆண்டவரே அருமையான ஆண்டவரே இந்த டிசம்பர் மாதத்திலே கர்த்தர் பிறப்பை சொல்லுகிற நாங்கள் ஆண்டவரே இந்த கிரேட் கமிஷனை மறந்து விடாமல் ஆண்டவரே எங்களுடைய சுற்றத்தாருக்கு எங்களுடைய அண்டை வீட்டாருக்கு ஆண்டவரே எங்களுடைய இனஜன பந்துக்களுக்கு சொல்ல கிருபை பாராட்டுங்க. சுவாமி அந்த தைரியத்தை கொடுங்க. சுவாமி கர்த்தர் செய்த நன்மைகளை எல்லாம் சொல்லி ஆண்டவரே கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் இப்படியெல்லாம் ஆசீர்வதித்தார் இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே ஆண்டவரே இந்த நற்செய்தியை அனைவருக்கும் சொல்ல கர்த்தாவே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை விட்டு கொடுக்க உதவி செய்யுங்க. சுவாமி வெறும் ஆண்டவரே உலக பிரகாரமான கொண்டாட்டங்கள் அல்ல ஆண்டவரே, ஆண்டவரே ஆவிக்குரிய கொண்டாட்டமாக இந்த கிறிஸ்மஸ் சமயை நாங்கள் ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம். அப்பா கர்த்தாவே இந்த ப்ரிப்பரேஷனில் இருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். திருச்சபையின் ஊழியங்களுக்காக ப்ரிப்பரேஷன் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த ஊழியங்களுக்காக கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமுக்காக ஆண்டவரே பாடுபடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. சுவாமி பிள்ளைகள் படுகிற பிரயாசத்தின் பலனை நீர் கொடுக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே இந்த காலங்களில் நாங்கள் ஆண்டவரே அந்த மினிஸ்ட்ரியை செய்யும்போது அவுட்ரீச் மினிஸ்ட்ரியை செய்யும்போது கர்த்தர் ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களை ஆண்டவரே நீ தொட வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். சுவாமி நீர் அப்படி செய்ய போகிறதற்காக நன்றி. ஆண்டவரே இருளில் உள்ள ஜனங்களுக்கு ஒளியாக ஆண்டவரே இந்த கிறிஸ்மஸ் காலத்தின் நற்செய்தி அமைய நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உலக நாடுகளின் சமாதானத்திற்காக வருகிறோம். கர்த்தர் ஆண்டவரே இந்த கிறிஸ்மஸ் காலங்களை யுத்தத்தினால் கழித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக குடும்பங்களுக்காக அன்பானவர்களை இழந்த குடும்பங்களுக்காக இரு கரம் நீட்டி உடைய சமூகத்திலே ஆண்டவரே இரக்கம் பாராட்டுங்க என்று அவர்களுக்காக பரிந்து பேச வந்திருக்கிறோம். சுவாமி கர்த்தர் ஒரு விசை சுவாமி அப்படிப்பட்ட குடும்பங்கள் போராட்டத்தின் மத்தியில் இருக்கிற குடும்பங்கள் ஆண்டவரே இந்த பெரிய மழையினாலே பாதிக்கப்பட்ட ஆண்டவரே ஸ்ரீலங்காவை கூட ஒப்புக் கொடுக்குறோம். சுவாமி ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே இந்த உலக நாடுகளில் எந்தெந்த நாடுகள் ஆண்டவரே இயற்கை பேரழிவினாலே பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு நாடுகளையும் மக்களையும் குடும்பங்களையும் உடைய சமூகத்திலே ஆண்டவரே நினைவு கூறுகிறோம். சுவாமி கிருபை பாராட்டுங்க, இரக்கம் பாராட்டுங்க. சுவாமி எங்களுக்கு ஒரு ஆண்டவரே அருமையான ஆண்டவரை வெதரை கொடுத்துருக்குறீங்க. ஒரு நல்ல தேசத்தில் இந்த கிறிஸ்மஸை நாங்கள் ஆசரிக்கிறதற்கு ஆண்டவரே நாங்கள் தயாராகி கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே இந்த நிலைமையில் போராட்டத்தின் மத்தியிலே கண்ணீரின் மத்தியிலே ஆண்டவரே இந்த இயற்கை சீரழிவுகளின் மத்தியிலே இருக்கிற பிள்ளைகளுக்காக பாரத்தோடு உடைய சமூகத்தில் வருகிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ராஜா, தயவு பாராட்டுங்க ராஜா. அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உதவிகள் எல்லாம் கிடைக்க எங்கள் கையை தாராளமாய் திறக்க கர்த்தர் கிருபையும் தயவும் பண்ண வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். சுவாமி ஆண்டவரே இந்த கிறிஸ்மஸ் வெளிப்புறமான கிறிஸ்மஸாக இல்லாமல் உள்ளான வகையில் கர்த்தாவே அந்த நற்செய்தி எங்களுடைய உள்ளங்களையும் எங்களுடைய வாழ்க்கையையும் ஆண்டவரை பரிசுத்தமாக்க ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். சிங்க தேசத்துக்காக வருகிறோம். சுவாமி அநேக ஆலயங்கள் ஆண்டவரே இந்த நற்செய்தி இந்த தேசத்திலே சொல்லுகிறதற்கு முயற்சி செய்யும் போது கர்த்தர் ஆண்டவரே நீர் இறங்கி
உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் முன்குறித்தவர்களுக்கு ஆண்டவரே உம்மை அறியாத ஆண்டவரே நீர் முன்குறித்தவர்களுக்கு ஆண்டவரே இந்த நற்செய்தியை ஆண்டவரே சரியாக சொல்லவும் ஆண்டவரே ஒரு பெரிய எழுப்புதல் எங்கள் தேசத்தை பற்றி பிடிக்கவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களுடைய மாநாட்டிற்காக வருகிற சுவாமி, எங்களுடைய மாநாடை நீர் ஆசீர்வதித்து கொண்டு வருகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த வருகிற கிறிஸ்மஸ் காலங்களிலே சுவாமி நடக்கிற எல்லா ஊழியங்களையும், எங்கள் மாநாட்டின் மூலமாக நடக்கிற எல்லா ஊழியங்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். எங்கள் மாநாடு சுவாமி இந்த சிங்கை தேசத்திற்கு உப்பாக ஒளியாக இருக்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நாங்கள் வேண்ட மறந்த இகபர நன்மைகளால் எங்கள் திருச்சபையும் இங்கு ஆண்டவரை ஸ்தோத்திர ஜெபம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டுமாய் எங்கள் அன்பின் ஆதர் இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டல ஜெபத்தை நம்ம சொல்லலாம் பாட்டாக. பரமண்டலங்களில் வீற்றிருக்கும் பரமபிதாவே, என்னாலும் பரிசுத்தப்படுக உம் நாமம், பரிவுடன் வருக உம் ராஜ்யம், பரலோகத்தில் உமது சித்தம் அன்புடன் செய்யப்படுவது போல் தரணியிலும் அது சித்தமுமே தவறாது செய்யப்படுக சதா. அன்றன்றுள்ள எம்மாகாரம் அன்புடன் எங்களுக்கு ஈந்தருளும். நன்றையலாம் கடன் யாவும் மன்னியும், நன்னயம் போல பிழை மன்னியும். தேவே சோதனை எமை விலக்கி தீமையினின்றெமை ரட்சியுமே. மேவும் ராஜ்யம் வல்லமை மகிமை மிகவும் உமதென்றுமே. ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய காணிக்கைகள் இந்த சும பாகங்களையும் ஆயத்தம் செய்வோம். காணிக்கைக்காக யாவரும் எழுந்து நிற்போம். ஜெபம் செய்வோம். எங்கள் பரலோக ராஜாவே, நீர் எங்களுக்கு தந்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு தந்த ஆசீர்வாதங்களிலிருந்து ஒரு பங்கை உம்முடைய சமூகத்திலே நாங்கள் படைக்கிறோம். நீர் எங்களுக்கு பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வேலைகளை, எங்களுடைய காரியங்களை எல்லாவற்றையும் செய்கிறதற்கு நீர் பலன் தந்தீர். உம்முடைய கரத்திலிருந்து நீர் எங்களுக்கு தந்த ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அன்பானவர்கள், எங்களுக்கு நீர் தந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் இந்த காலை வேளையிலே உடைய சமூகத்திலே நாங்கள் சமர்ப்பித்து வெறுங்கையாய் உடைய சமூகத்திலே மறுபடியுமாக எங்களுக்குள்ள எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து தரும்படி தாழ்மையாக உடைய சமூகத்திலே வேண்டி நிற்கிறோம் ஆண்டவரே. இந்த காணிக்கைகள் உம்முடைய ஊழியங்களுக்கென்று தேவைகளுக்கென்று நேர்த்தியாக செம்மையாக செலவிடப்படுகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த குழுவையும் நேர்த்தியாய் நீ வழி நடத்தும்படி ஞானத்தினால் நிரப்ப வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, அவங்களுடைய தேவைகளை சந்திங்க. கிறிஸ்மஸ் காலத்திலே உம்முடைய ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு நிறைவாய் சமாதான நிறைவாய் இருக்கும்படி நீங்கள் கிருபை பாராட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வானவர் புவி மானிடர் புகழ் பாடி
நாம் யாவரும் நின்றவாறே இன்றைக்கான வேத பாடம் வாசிக்க கேட்போம். இன்றைக்கு வாசிக்க வேண்டிய வேத பாடம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 12 முடிய. மத்தேயு 3ஆம் அதிகாரம். அந்நாட்களில் யோவான் ஸ்நானன் யூதேயாவில் வனாந்தரத்தில் வந்து, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசினால் சொல்லப்பட்டவன் இவனே. இந்த யோவான் ஒட்டகமயிர் உடையை தரித்து தன் அறையில் வார்க்கச்சையை கட்டி கொண்டிருந்தான். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவனுக்கு ஆகாரமாயிருந்தது. அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனிகொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜனத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டெரிப்பான் என்றான். இது கர்த்தருடைய வார்த்தை. சபையார் அமரலாம். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இவ்வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரின் மாதத்தின் முதல் வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமையில நாங்கள் கூடும்படியாக நீர் செய்த கிருபைக்காக நன்றி. உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு இடைப்படுகிற கிருபைக்காக நன்றி. நீர் எங்களோடு இடைப்படும் பொழுது ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய செவிகளையும் இருதயத்தின் செவியையும் திறந்து தேவரீர் உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்கவும் உட்கொள்ளவும் கிருபை செய்தருளும். எங்களோடு பேசும் கர்த்தாவே நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன். நாம் அட்வென்ட் காலத்தில் 2வது ஞாயிற்றுக்கிழமையில நாம் இன்று இருக்கின்றோம். இந்த 2வது ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கும் பொழுது 2 காரியங்கள் இது நிச்சயமாக நடைபெறும் என்ற ஒரு நம்பிக்கை உண்டு. முதல் காரியம், இன்னும் 2 வாரத்துக்கு பிற்பாடு கிறிஸ்மஸ் கொண்டாட போகிறோம். அதனுடைய நாள் நமக்கு தெரியும். மற்றுமான இன்னொரு காரியம், அதுவும் நிச்சயமாக நடைபெறும், ஆண்டவருடைய 2வது வருகை. ஆனால் அது என்றைக்கு என்று தான் தெரியாது. So the first Advent we know and we are going to celebrate, but we do not know the second Advent. So இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் ஆண்டவருடைய முதல் வருகையை மாத்திரமல்ல, ஆண்டவருடைய 2வது வருகையும் குறித்து நாம் தியானிக்கிறவர்களாக இருக்கின்றோம். இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட பகுதி மத்தேயு 3வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது இதில் ஒரு தனித்துவமான ஒரு கதாபாத்திரம், யூனிக் கேரக்டர், ஜான் த பேப்டிஸ்ட், யோவான் ஸ்நானகனை பார்க்கின்றோம். இவர் தனித்துவமானவர் என்று சொல்லும் பொழுது அவர் போட்டிருந்த அந்த ஆடை மாத்திரம் கிடையாது. இட்ஸ் நாட் த வே ஹி ட்ரெஸ்ட். முக்கியமாக பார்க்கும் பொழுது 400 வருடங்கள் தீர்க்க தரிசனம் இல்லாமல் இருந்து பிற்பாடு வருகிற தீர்க்கதரிசி. He is a prophet who came after 400 years. So it's very special. இந்த தீர்க்கதரிசியினுடைய செய்தி
மற்ற தீர்க்கதரிசிகளைப் போல, ஆண்டவருடைய தீர்க்கதரிசிகளைப் போல மக்களுக்கு பிரியத்தை ஏற்படுத்துகிறதல்ல, ஆண்டவருடைய வார்த்தையை தெளிவாக இன்னும் அழுத்தமாக சொல்லக்கூடியவராக இவர் இருக்கின்றார். John had a very godly and a very strong character. There is no fear or favor of men, and his message was so clear and it was so specific. யோவான் ஸ்நானனுடைய செய்தியானது மனிதர்களுக்கு பயந்து இல்லை மனிதர்களை பிரியப்படுத்தக்கூடிய செய்தி அல்ல, ஆண்டவருடைய செய்தியை தெளிவாக தைரியமாக சொல்லக்கூடிய ஒருவராக இருக்கின்றார். அவருக்கு தன்னுடைய செய்தி, தனக்கு கொடுக்கப்பட்ட செய்தி என்ன என்பது நன்காக அவர் அறிந்திருக்கின்றார். இந்த யோவான் ஸ்நானகன் இவர் தீர்க்கதரிசியாக வருகிறார் என்பது இவருடைய பிறப்பிற்கு முன்பாகவே சொல்லப்படுகின்றது. லூக்கா 1வது அதிகாரத்தில் அங்கே யோவானுடைய தகப்பனுக்கு அந்த காரியம் சொல்லப்படுகின்றது. சகரியா அவர்களுக்கு இந்த காரியம் முன்குறித்தே இவர் வரப்போகிறார் என்று. அதே போல யோவான் ஸ்நானனுடைய கடைசி நாட்களில் கூட பார்க்கும் பொழுது ஏசாமியும் சொல்லுகிறார், இவர் ஒரு தீர்க்கதரிசி என்று ஆண்டவரும் லூக்கா 7வது அதிகாரத்தில் சொல்லுகின்றார். இந்த தீர்க்கதரிசி ஆண்டவருடைய அழைப்பை பெற்றவர். ஆண்டவருடைய அழைப்பை பெற்றதுனால மனிதர்களை பிரியப்படுத்தணுன்றதுக்கு இவருக்கு விருப்பம் கிடையாது. மனிதர்களை பிரியப்படுத்தி அவர்களுக்கு பிரியமான வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்கள் ஆண்டவருடைய வார்த்தை சொல்வது அதிக முக்கியம். எனக்கு வேதத்தில் பிடித்த கேரக்டரில் யார் என்று பார்க்கும் பொழுது இந்த யோவான் ஸ்நானகன். தைரியமாக அவர் சொல்லுகின்ற காரியங்கள், இந்த யோவான் ஸ்நானனுடைய காரியம், இங்கே அவர் சொல்லுகிற காரியம், வருகிற மேசியாவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிற வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம். He is just a voice in the wilderness. இவர் மேசியா கிடையாது என்பதை இவர் நன்கு அங்கே உணர்ந்திருக்கிறார். இந்த வனாந்திரத்தில் இவர் ஆண்டவருடைய செய்தியை கொடுக்கிறாங்க. பாருங்களேன், நல்லா கவனித்து பார்த்தா வனாந்திரத்துக்கு மக்கள் போக மாட்டாங்க. இன்றைய நாட்களில் டூரிசம் அப்படி கூட இருக்கின்றது. ஆனால் அந்த நாட்களில் வனாந்திரத்துக்கு மக்கள் போக மாட்டாங்க. ஆனால் இந்த யோவான் ஸ்நானனை ஆண்டவர் அந்த வனாந்திரத்தில் கொண்டு போய் வைத்திருக்கின்றார். அந்த வனாந்திரத்தில் இருக்கிற யோவான் ஸ்நானனுடைய வார்த்தையை கேட்கிறதுக்கு மக்கள் ஊர்லேருந்து போகிறாங்க. People move from their comfort zone to a place where there is desert, in the wilderness, to hear the word of God. காரணம், நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது இந்த வில்டர்னஸ் என்று பார்க்கும் பொழுது ஆண்டவர் அநேக காரியங்களை அங்கே வெளிப்படுத்துகிறார். அவர் இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து அந்த வனாந்தரத்திலே அவர்கள் வழி நடத்தும் பொழுது அநேக காரியங்கள், இன்னும் சொல்ல போனால் 10 கட்டளைகளை கூட அவர் ஆண்டவர் அங்கே கொடுக்கின்றார். தீர்க்கதரிசிகள் கூட அந்த வனாந்தரத்தில் ஆண்டவர் சந்திக்கின்றார். இங்கே இந்த யோவான் ஸ்நானகன் இந்த வார்த்தைகளை, ஆண்டவருடைய வார்த்தைகளை அந்த வனாந்தரத்திலிருந்து சொல்லுகின்றார். மக்கள் தங்களுடைய இருக்கிற இடத்திலிருந்து அந்த வனாந்தரத்துக்கு சென்று ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க செல்கிறார்கள். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இன்றைய நாட்களிலும் நம்முடைய வாழ்க்கையானது, கிறிஸ்தவ வாழ்க்கையானது சற்று நாம் யோசித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். We need to come out of our comfort zone to hear the word of the Lord. அநேக சமயங்களில் நம்மளுடைய சுகபோகத்திலிருந்து நம்ம வெளியே வராததுனால ஆண்டவருடைய வார்த்தையானது நம்முடைய செவிகளுக்கு கூட போவதில்லை. நம்முடைய செவிகளுக்குள்ளாக போனாதான் அது நம்முடைய மனதுக்குள்ளே போகும். Since we are just more comfortable, we don't want to come out of our comfort zone. If you think carefully, we come from a comfort zone to a comfort zone. இல்லை, இதுவும் நம்மளுக்கு ஒரு சுகபோகமான ஒரு இடம் தான். Then after that, again we are going back to our comfort zone. ஆண்டவருடைய வார்த்தை, அதனுடைய முக்கியத்துவம் அநேக சமயத்தில் நாம் பெற்றுக்கொள்ளாமல் வெறுமையாக இருக்கிறவர்களாக இருக்கின்றோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை தெரிந்து கொள்வதற்கு இந்த வில்டர்னஸ், ஸ்பிரிச்சுவல் வில்டர்னஸ் இஸ் நீடட். ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த வனாந்தரமான இடங்கள் ஆண்டவர் நம்மோடு இடைப்படும்படியாக நாம் அழைக்கப்படுகின்றோம். இன்றைய நாளிலும் இந்த யோவான் ஸ்நானன் மூலியமாக ஆண்டவர் வழியை ஆயத்தப்படுத்துகிற ஒரு காரியத்தை சொல்கிறார். என்ன இந்த வழியை ஆயத்தப்படுத்துகிறது என்ற ஒரு காரியத்தை நாம் இன்று தியானிப்போம். முதலாவதாக இந்த வழியை ஆயத்தம் பண்ணுவது என்னென்றால், மனம் திரும்புதலுக்கு ஏற்றான வழியை ஆயத்தப்படுகிறார். யோவான் மத்தேயு 3வது அதிகாரம் 3வது வசனம் ஒரு வாசிங்க. Come and read Matthew chapter 3 verse 3.
ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவன் இவனே, வழியை ஆயத்தப்படுத்துகிறார். இந்த 3வது அதிகாரம் 3வது வசனம் மத்தேயு 3:3 யோவான் ஸ்நானத்தை குறித்து சொல்லுகிற காரியம் வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் இன்னொரு 3 வசனங்களோடு நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். யாத்ராகமம் 23:20 ஒரு வாசியுங்கள். எக்ஸடஸ் சாப்டர் 23 verse 20. அவர் என்ன சொல்கிறார்? இப்போ எகிப்திலிருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போகிறதுக்கு என்ன பண்ணுறேன்? நான் உனக்கு முன்பாக ஒரு தூதனை அனுப்புகிறேன் என்று. ஏசாயா 40:3, ஐசாயா சாப்டர் 40 verse 3. ஓகே, யாத்ராங்கமத்தில் சொல்லும்போது எகிப்திலிருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போகும்பொழுது, இங்கே ஏசாயா 40வது அதிகாரத்தில் சொல்லும் பொழுது இவர்கள் பாபிலோன்ல சிறைப்பட்டு இருக்கிறார்கள். அங்கிருந்து ஆண்டவர் என்ன பண்ண போகிறார்? இவர்களை மீண்டுமாக எருசலேமுக்கு இவர் கொண்டு வர போகிறார். மல்கியா 3:1. இப்போ இங்க மல்கியால சொல்லப்படுகின்ற காரியம் அந்த மேசியாவை குறித்து சொல்லப்படுகின்ற காரியமாக இருக்கின்றது. யாத்ராகமத்தில் ஏசாயால இவர்கள் இருந்த இடத்துல இருந்து மீண்டுமாக ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த தேசத்துக்கு அவர் கொண்டு வருகிற காரியம். ஆனால் இப்பொழுது மல்கியால சொல்லப்படுகிற காரியம் வருகிற மேசியா இவருக்கு வழியை ஆயத்த பண்ணுகிறவர் என்று சொல்லி, இதை தான் இந்த 3வது மத்தேயு 3:3 இவர்தான் யார் இந்த வழியை ஆயத்த பண்ணுகிறவர் என்றால் இந்த யோவான் ஸ்நானகன் தான் என்பதை தெளிவாக சொல்லப்படுகின்றது. இந்த யோவான் ஸ்நானகன் வழியை ஆயத்தப்படுத்தும் பொழுது இவர் வழி என்று சொல்லும் பொழுது ஒரு ரோட் அந்த மாதிரி எதுவும் போடலை. இட்ஸ் நாட் ஷோயிங் அ வே ஆர் அ மேப் ஆர் எனிதிங். அவர் வழியை ஆயத்தப்படுத்துகிறது என்ன என்றால் மனம் திரும்புதலுக்கான காரியத்தை அவர் முக்கியமாக சொல்லுகிறார். மேசியா வரப்போகிறார், மனம் திரும்புங்கள். இந்த காரியத்தை அவர்களுக்கு சொல்கிறார். He is preaching about repentance. ஸோ இந்த மனம் திரும்புதல் தமிழிலே இது ரொம்ப தெளிவாக இருக்குது. நம்முடைய மனம் திரும்புகிற காரியம். ரிப்பென்டன்ஸ் என்று சொல்லும் பொழுது நாம் நம்முடைய பாவ வாழ்க்கை, பழைய வாழ்க்கை, இல்லை இதுதான் நமக்கு சுகபோகம் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கின்ற அந்த வாழ்க்கையை விட்டு ஆண்டவர் இடத்துல திரும்புவது. நம்முடைய சுகபோகங்கள், நமக்கு இருக்கிற காரியங்கள், இதுதான் எனக்கு பழக்கம் என்று எண்ணி சொல்லி, இல்லை இதுதான் நம்மளுடைய பாரம்பரியம் என்று எண்ணிக்கொண்டு அதில் நம்ம பிடித்து கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவருடைய வழியை விட்டு விலகுவதற்கான நிறைய காரியங்கள் உண்டு. எனவே ஆண்டவருடைய வழியை விட்டு நம்ம விலகும் பொழுது அதை தெரிந்து மீண்டுமாக அவருடைய வழிக்கு வருவதுதான் மனம் திரும்புதல். பழைய காரியங்கள் விட்டு ஆண்டவர் இடத்துல வருகிறது. இந்த மனம் திரும்புதல் என்கிற காரியமும் அதிக முக்கியமாக, குறிப்பாக புதிய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது அதிக முக்கியமாக சொல்லப்படுகின்ற ஒரு காரியம். யோவான் ஸ்நானனுடைய காரியம் இந்த 3வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது 2வது வசனத்தில் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணி, யோவான் ஸ்நானனுடைய பிரசங்கம் என்னென்றால் மனம் திரும்புதல். அதே போல இயேசு சுவாமியும் ஆண்டவருடைய பிரசங்கம் மத்தேயு 4வது அதிகாரத்திலையும் மார்க் 1 பார்க்கும் பொழுது அங்கேயும் ஆண்டவருடைய முதல் பிரசங்கம் பார்த்தீங்கன்னா மனம் திரும்புதல் தான். The first words from Jesus is about repentance, to repent. அதே போல தன்னுடைய சீஷர்களை அனுப்புகிறார். மார்க் 6வது அதிகாரத்தில் தன்னுடைய சீஷர்களை அனுப்புகிறார். அவர்கள் புறப்பட்டு போய் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்தார்கள். சீஷர்களுடைய பிரசங்கமும் அதான். அதே போல லூக்கா 24வது அதிகாரத்தில் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு அவர் கொடுக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா அங்கேயும் மனம் திரும்புங்கள். அப்போஸ்தலர் 2:38 அவர்கள் சீஷர்களுக்கு சொல்லுகிற வார்த்தை மனம் திரும்புங்கள். அப்போஸ்தலர் 26:19-20 பார்க்கும் பொழுது அங்க அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிற காரியம் மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள் என்பது ஆண்டவருடைய வார்த்தையில மீண்டும் மீண்டுமாக வருகிற ஒரு காரியமாக இருக்கின்றது. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் மனம் திரும்ப அழைக்கப்படுகின்றோம். எது வழியை ஆயத்தப்படுத்துவது? வழியை ஆயத்தப்படுத்துவது என்பது நம்முடைய மனம் திரும்புதல். மனம் திரும்பாமல்
நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாடலாம். We can celebrate Christmas without repentance. But we also have to remember about the second coming of the Lord. ஆண்டவருடைய இரண்டாவது வருகையையும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். மனம் திரும்புதல் இல்லை என்றால் நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், ஒரு சபையில் அங்கத்தினர்களாக இருக்கலாம், எல்லா காரியங்களிலும் ஈடுபடலாம். ஆனால் நமக்கு மனம் திரும்புதல் இல்லை என்றால் ஆண்டவருடைய இரண்டாவது வருகையில் what will happen in the second coming of our Lord? இதை நாம் அதிகமாக நாம் யோசிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். யோவான் ஸ்நானுடைய செய்தி, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். இந்த மனம் திரும்புகிறவர்கள் இது வழி ஆயத்தப்படுத்துகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது எச்சரிக்கை. இந்த வழியை ஆயத்தப்படுத்துவது என்பது மனம் திரும்பாமல் இருக்கிறவர்களுக்கு எச்சரிக்கை. Preparing the way is a warning to the unrepentant. என்ன நடைபெறுகிறது என்று பார்ப்போம். யார் இந்த மனம் திரும்ப வேண்டியவர்கள்? மனம் திரும்ப வேண்டியவர்கள் யார் என்று பார்க்கும் பொழுது ஸ்டான்லி சாண்டர்ஸ் என்று சொல்லப்படுகிறார், those who trust their human marks of success and status will resist repentance. They will resist. தங்களுடைய மேன்மையில் தங்களால் முடியும் அப்படின்னு எண்ணிக்கொண்டு இருக்கிறவர்கள் மனம் திரும்புதலுக்கு விரோதமாக நிற்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். இங்கு யோவான் ஸ்நானங்கள் சொல்லுகிற காரியம் இல்லை, மத்தியில் எழுதப்படுகின்ற காரியம் 3வது அதிகாரம் 8வது வசனத்தில் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுங்கள். We are called to bear fruit of repentance. அப்போ தங்களுடைய சொந்த காரியம் என்னால் செய்ய முடியும், நான் செய்கின்றேன், இப்படி தான் நான் செய்தேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பாரம்பரியத்தில் சட்டத்திட்டங்களை தனக்காக ஏற்படுத்தி கொண்டு வாழும் பொழுது இவர்கள் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுக்க முடியாமல் போகிறது. When people try to live within their own comfort zone, or if they try to put their own laws and they stay within it, they fail to bear fruit of repentance. இங்க சொல்லப்படுகின்ற காரியம் மனம் திரும்புங்கள், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. இந்த மனம் திரும்பாதவர்களுக்கு என்ன நடக்கும்? What will happen to those who haven't repented? Those who are not bearing fruit of repentance. என்ன நடக்கும்? 10வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிற, இப்பொழுதோ கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. யார் இந்த மரங்கள்? கனி கொடுக்கிறது ஒன்று, ஆனால் ஆண்டவருக்கு ஏற்ற கனி கொடுப்பது வேறொன்று. நாம் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நீங்கள் ஒரு மரம் வைக்கிறீங்க, கனி கொடுக்குற ஒரு மரம். ஆனால் அந்த மரம் கனி கொடுக்கும்போது அந்த கனியை எடுத்து சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலை, கசப்பாக இருக்கும், அதனால் அதில் சாப்பிட்டா அதனால் விஷம். அப்பேற்பட்ட கனியை ஆண்டவர் எதிர்பார்க்கல. ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த கனி ஜீவனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், பிறருக்கும் ஆசீர்வாதத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கணும். இங்கே யோவான் ஸ்நானன் சொல்லுகிறது, இந்த கனி மனம் திரும்புதல். இந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி இல்லை என்றால் இது அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி ஆண்டவருடைய வருகை மட்டும் சரி, மனம் திரும்புதல் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாவிட்டால் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நாம் பெயர் கிறிஸ்தவர்கள் தான். If there is no fruit of repentance in our life, we are nothing but just namesake Christians. இதனை நாம் அதிகமாக உணர வேண்டும். இங்கே ஆண்டவர் எச்சரிக்கின்ற காரியம், இந்த கோடாரியானது வேர்களின் அடியிலே வைக்கப்பட்டிருக்கின்றது என்று. மனம் திரும்புதல் நமக்கு அநேக சமயத்தில் விருப்பம் இல்லாத காரியம். காரணம் என்னன்னா, ஒரு காரியத்திலே நம்ம போய்கொண்டு இருக்கின்றோம், அது நம்ம பழக்கமாயிருச்சு. இட் ஹஸ் பிகம் அவர் கம்ஃபர்ட். இப்பொழுது அது சரியில்லை, அது தவறு, இது ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத காரியம், இதை விட்டு விலகி ஆண்டவர்கிட்ட வரணும் போது அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறதல்ல, அது நமக்கு நமக்கு அந்த இட் பிரிங்ஸ் டிஸ்கம்ஃபர்ட். நமக்கு அதை விட்டுட்டு விலகிறதுக்கு பிரியம் இல்லாமல் இருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், மகனே மகனே, நீ அதை விட்டு விலக வேண்டும். யூ ஹாவ் டு லீவ் இட், டர்ன் அண்ட் கம் பேக் டு மீ. இதுதான் மனம் திரும்புதல். இந்த காரியத்தை ஆண்டவர் அங்கே எதிர்பார்க்கிறார். ஆனால் அங்கே யோவான் ஸ்நானன் இடத்துல நிறைய பேர் வந்தாங்க. மக்கள் மாத்திரமல்ல, அந்த மத தலைவர்களும் வந்தார்கள்.
சதுசேயர், பரிசேயர் இவர்கள் எல்லாம் வந்தாங்க. ஆனால் இவங்கெல்லாம் வந்தது என்னன்னா மனம் திரும்புதலுக்காக வரல. The Pharisees and the Sadducees, they came to John the Baptist, was giving baptism in the wilderness and the river. They came, but they didn't come for repentance. அவங்க தங்களுடைய சுகபோகத்தை இல்லை தங்களுடைய பதவியிலிருந்து அவங்க விலகலை, தங்களுடைய காரியங்கள் இதுதான் கரெக்ட், இப்படி தான் அப்படின்னு நினச்சிட்டு வந்தாங்க. இதற்கு ஏற்ற பிரகாரமாக ஏதாவது இருக்கும் என்று எண்ணிக்கொண்டு வந்தார்கள். ஆனால் யோவான் ஸ்நானகன் பயங்கரமான வார்த்தையை பயன்படுத்துகிறார் அவங்கள பார்த்து. வந்தவங்களை என்ன பண்ணோம் நம்ம? இஃப் பீப்புள் கம், வாட் வி ஹேவ் டு டூ? என்ன பண்ணோம் நம்ம? வெல்கம் பண்ணோம். என்ன வார்த்தை சொல்லி வெல்கம் பண்ணுவோம்? நல்ல வார்த்தையை சொல்லி. யோவான் எப்படி வெல்கம் பண்ணுறாரு அவங்கள சொல்லாமா? யாராவது வராங்க, நம்ம ஒரு கெஸ்ட் ஸ்பீக்கர் கூப்பிடுறோம். அந்த கெஸ்ட் ஸ்பீக்கர் வந்து நின்று நம்மளை பார்த்துட்டு விரியன் பாம்பின் குட்டிகளே நானா எப்படி இருக்கும் இல்லை? ஸோ இதுதான் வந்து ஜான் த பேப்டிஸ்ட் கிட்ட இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு காரியம். நீ பதவியில் இருக்கலாம், பொறுப்பில் இருக்கலாம், யூ டோன்ட் கேர் அபவுட் இட். நீ யாராக இருக்கலாம், நீ வந்த காரியம் என்ன? He knows why you are here. இந்த விரியன் பாம்பின் குட்டிகள் என்று சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறேன்னா, விரியன் பாம்பே விஷம், ரைட்? விரியன் பாம்பினுடைய குட்டி வந்து இன்னும் அதிக விஷம் உள்ளதாக இருக்குமா. அப்போ என்ன சொல்கிறான், நீங்கள் வந்திருக்கிறீங்கன்னா எப்படிப்பட்ட ஆட்களாக இருக்கிறீங்க நீங்கள்? விரியன் பாம்பின் குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள வகை தேடி வந்திருக்கிறீங்களா? எச்சரிக்கின்றார். பயங்கரமான ஒரு வார்த்தை. ஆனால் இந்த யோவான் ஸ்நானனுடைய காரியம், இவர்கள் நினைத்தது வந்து நாங்கள் ஆபிரகாமுடைய சந்ததி, அதனால் எங்களுக்கு வந்து டைரக்டாக பரலோக ராஜ்யத்துக்கு எங்களுக்கு டைரக்ட் ஆக்சஸ் இருக்குது. ஆனால் இங்கே யோவான் ஸ்நானன் சொல்கிற இல்லை, கிடையாது, முடியாது. அப்படின்னா இப்போ ஆபிரகாமுடைய சந்ததின்னா ஏசாமி தேவையே கிடையாது, மேசியா தேவையே கிடையாது. நீ மேசியாவுக்காக எதிர்க்க காத்து கொண்டு இருக்கிற இவங்கெல்லாம், இந்த பரிசேயர் சதுசேயர்லாம் என்னன்னா மேசியாவுடைய வருகைக்காக காத்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் என்ன வருகை? அவர் என்ன செய்ய போகிறார்? அந்த ஆண்டவருடைய நாள், த டே ஆஃப் த லார்ட், அது நியாய தீர்ப்பு நாள். யாருக்கு? யூதர்கள் அல்லாதவர்களுக்கு, தங்களுக்கு அல்ல. இவர்கள் எண்ணிக்கொண்டது தங்களுக்கல்ல. கிறிஸ்தவர்களுக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கும் அநேக கிறிஸ்தவர்கள், திருச்சபைக்கு போகிற கிறிஸ்தவர்கள் எண்ணுகிற காரியம், 2வது வருகையிலே நியாய தீர்ப்பு நடைபெறும். யாருக்கு? யாருக்கு? சர்ச் மெம்பரா இல்லாதவங்களுக்கு. நாம் ஒவ்வொருவரும் அங்கே நிற்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஆண்டவர் இன்றைக்கும் நமக்கு கொடுக்கின்ற எச்சரிக்கை, மகனே மகளே மனம் திரும்பு, யூ ஹாவ் டு ரிப்பெண்ட். சரி, நம்ம வந்து யோசிக்கலாம், என்ன கிறிஸ்மஸ் காலத்தில் இருக்கிறோம், என்ன இப்படியான ஒரு செய்தி. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுறது நாம் மாத்திரம் செலிப்ரேட் பண்ணல. தெர் ஆர் மெனி ப்ரீ பிலீவர்ஸ், ஆண்டவரை குறித்து தெரியாதவர்கள் கூட கிறிஸ்மஸ் கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் கொண்டாடுகிற கிறிஸ்மஸ் வித்தியாசமானதாக இருக்க வேண்டும். இந்த மனம் திரும்புதல் இல்லாமல் இருக்கிற எப்பேற்பட்ட ஒரு கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் கிடையாது. அது வெறும் மனித அளவிலான ஒரு கொண்டாட்டமாக நிற்கின்றது. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன? ஆண்டவர் இந்த மனம் திரும்புதலை அவர் எதிர்பார்க்கிறார். அவர் சொல்லுகிற காரியம், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள், இவைகளை நீங்களும் நானும் கொடுக்க வேண்டும். கொடுக்காவிட்டால் ஆண்டவருடைய கோபாக்கனைக்கு பாத்திரங்களாக ஆகக்கூட கூடும். We may need to face the wrath of God. ஆண்டவருடைய கோபாக்கனை பயங்கரமானது இல்லை. எபிரேயர் 10:31 சொல்லுகிறது, ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமாக இருக்குமே. ஜீவனுள்ள தேவனுடைய கைகள் விழுகிறது. ஆண்டவர் நம்ம இடத்துல சொல்லுகிற காரியம், வழியை ஆயத்தப்படுத்து, மனம் திரும்புதலோடு. மனம் திரும்புதல் இல்லை என்றால் எச்சரிக்கை, கோடாரியானது மரத்தின் வேரடியிலே வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மனம் திரும்புதல் இவைகளை இந்த யோவான் ஸ்நானகன் இவர் வழியை ஆயத்தப்படுத்தும்படியாக ஒரு சத்தமாக அவர் இங்கே வருகின்றார். 11வது வசனத்தில், மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். இவருக்கு வந்து யோவான் ஸ்நானன் வந்து தான் யார் என்பதை நன்கு அறிந்திருக்கிறார். கூட்டம் கூடணுன்னா ஒரு சிலருக்கு வந்து, நம்ம கூட பார்த்தீங்கன்னா
நம்பர்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இல்லை, எண்ணிக்கை நிறையா இருக்கணும். அப்படின்னா நம்மளுக்கு வந்து வி ஆர் ஹாப்பி. ஆனால் நம்ம வேதத்தில் பார்க்கும் பொழுது எண்ணிக்கை எல்லாமே வந்து கொஞ்சம் டேஞ்சர் தான். இங்கே வந்து யோவான் ஸ்நானன் கூட்டம் வரதை பார்த்துட்டு ஓகே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு செய்தி சொல்லுவோம், அவங்க என்ன பண்ணுவாங்க, போயிட்டு இன்னும் நிறைய பேரை கூட்டிகிட்டு வருவோம். அப்படி கிடையாது. ஏசாமி கூட அங்கே போகும்போது அங்கே சரியான கூட்டம். அவர் ஏசாமி எங்கே போனால் அந்த கூட்டத்தில் அந்த மரத்தில் இருந்த சகைவை பார்த்து போனார். கூட்டம் அல்ல, ஆண்டவருடைய செய்தி. இந்த யோவான் ஸ்நானனுக்கு தான் யார் என்பது தெரியும். இது யோவான் ஸ்நானனுக்கு தெரியும், தான் செய்தியை கொண்டு வருகிற தூதன் தான். ஜான் த பேப்டிஸ்ட் know that he is nothing but he is an herald. He is not the message, he is just a messenger. செய்தி அல்ல, அந்த செய்தியை கொண்டு வருகிறது. எனவே இந்த யோவான் ஸ்நானனுக்கு நன்றாக தெரியும் செய்தி யார். who is the message? you know, Jesus Christ, the good news, he is the one. நன்றாக தெரிந்தவர் சொல்லுகிறார், தன்னுடைய நிலையை அவர் நன்கு அறிந்திருக்கின்றார். அவர் இங்கே யோவான் ஸ்நானன் நாங்கள் சொல்லும் பொழுது அவருடைய போட்டிருக்கிற அந்த சாண்டல்ஸை கூட எடுக்கிறதுக்கு எனக்கு தகுதி கிடையாது. அந்த நாட்களில் ரபிகள் இருப்பார்கள், ரபிகள் கூட அவர்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆனால் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரபி சொல்கிற காரியத்தெல்லாம் செய்வாங்க, ஆனால் ரபியுடைய சாண்டல்ஸை போய் எடுக்க மாட்டாங்க. அது வந்து அடிமைத்தனத்தினுடைய காரியம். இவர் என்ன சொல்றாருன்னா, அந்த அடிமைத்தனத்தினுடைய காரியத்தை செய்கிறதுக்கு கூட நான் தகுதியற்றவர். தன்னை எந்த அளவுக்கு புரிந்து கொண்டு இந்த யோவான் ஸ்நானகன் வருகிற மேசியாவை காண்பிக்கின்றவராக இருக்கின்றார். இந்த யோவான் ஸ்நானகனுக்கு இந்த மேசியா யார் என்று தெரியும். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, கிறிஸ்மஸ் கொண்டாட போகின்றோம். யாரை காண்பிக்க போகிறோம்? We are going to celebrate Christmas. Who are you going to show to this world? யார் கிறிஸ்மஸ்க்கு முக்கியமானவர் என்பதை காண்பிக்க போகிறோமா, இல்லாட்டினா உலகத்தின் பிரகாரமாக கொண்டாட்டத்தை மாத்திரம் நாம் காண்பிக்க போகிறோமா? அப்படி காண்பித்தால் நீங்களும் நானும் இந்த உலகத்தில் வழியை ஆயத்தப்படுத்துகிற சத்தம் அல்ல. If you are just going to show things that is other than Christ and this Christmas to this world, we are not preparing the way, we are not the voice. We are the noise. We are the noise of this world. ஆண்டவருடைய காரியம் அந்த யோவான் ஸ்நானன் வழியை ஆயத்தப்படுத்தினா, இன்றைக்கு உங்களையும் என்னையும் தன்னுடைய ரத்தத்தினால மீட்டெடுத்த ஆண்டவர் நம்ம இடத்துல சொல்கிறார், மகனே மகளே, என்னுடைய இரண்டாவது வருகை வருகிறது, அதற்காக நீ ஆயத்தப்படணும், அதற்காக பிறரையும் நீர் ஆயத்தப்படுத்து. The second coming is coming. It is for sure. You need to prepare yourself. You need to prepare the way for the others too. What are we going to do this Christmas? What do we mean by Christmas? Christmas என்றால் என்ன என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் வழியை ஆயத்தப்படுத்தும்படியாக அந்த நாளிலே அந்த வனாந்திரத்தில் ஒரு சத்தத்தை வைத்திருந்தார். இன்றைக்கு உலகத்தில் எல்லாம் சுகபோகமாக இருக்கின்றது போல இருக்கின்றது. ஆனாலும் அநேக மக்கள் வனாந்திரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். It seems that everything is good, but there are many people who are going through wilderness experience in their life. They are waiting, they want to hear a voice that shows the way. வனாந்திரத்தில் ஒருவேளை இங்கே இருக்கிறவங்க உங்களுடைய வாழ்க்கையில் கூட நீங்கள் யாராவது அப்படியான ஒரு வனாந்திரத்துக்குள்ளாக வனாந்த பிரயாணத்தில் போய் கொண்டு இருக்கலாம். ஏன் என்னுடைய குடும்பத்தில் எப்படியான காரியம், ஏன் எனக்கு இந்த ஒரு கஷ்டம், சுகவீனம், ஏன் என்னுடைய வேலையில் இந்த பிரச்சனை, ஏன் எனக்கு இப்படின்ற நிறைய வனாந்தரத்தின் வாழ்க்கையிலே நீங்கள் போய் கொண்டு இருக்கலாம். அப்பேற்பட்ட உங்களுக்கு ஆண்டவருடைய செய்தி, மேசியா வருகிறார். The Messiah is coming. அதுதான் அந்த குட் நியூஸ். இந்த மேசியா வருகிறது தான் நல்ல செய்தி. இந்த பாடுகள், இந்த துன்பங்களின் மத்தியில் இந்த வனாந்தரத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற அநேக மக்களுக்கு நீங்களும் நானும் நல்ல செய்தியை கொண்டு செல்ல தான் அழைக்கப்படுகிறோமே தவிர்த்து கெட்ட செய்தி அல்ல. இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் வழியை ஆயத்தப்படுத்துவோம். நமக்காக மாத்திரம் அல்ல, பிறரும் ஆண்டவரை அறிய வேண்டும்.
ஆண்டவர் இடத்துல வர வேண்டும், ஆண்டவரை தெரிந்து கொள்ள வேண்டும். வனாந்திரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தம். இந்த உலகத்தில் அநேக சத்தங்களுக்கு இடையில கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய சத்தம் ஆண்டவரை காட்டுகின்ற சத்தமாக இருக்கட்டும். Let us not join with the noise of this world, but let us be the voice that brings good news to this world. நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, தேவரீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் உம்முடைய வருகைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய முதல் வருகை எங்கள் எல்லோருக்கும் ரட்சிப்பை கொடுத்ததே நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தேவரீர் உம்முடைய இரண்டாவது வருகை நியாய தீர்ப்பு. ஆண்டவரே, அந்த நியாய தீர்ப்பு நாளிலே நாங்கள் நிற்கும் பொழுது ஆண்டவரே, எங்களுடைய சுயத்தில் எங்களால் எதையும் செய்ய முடியாது என்பதை நாங்கள் விசுவாசித்து நிற்கின்றோம். உம்முடைய சுத்த கிருபையிலே நிற்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய வருகை என்றைக்கு என்று எங்களுக்கு தெரியாது. அதற்காக நாங்கள் எல்லா வேளைகளிலும் நாங்கள் ஆயத்தமாக இருக்க எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை மாத்திரம் ஆயத்தப்படுத்தாமல் ஆண்டவரே, உலகத்தில் இன்னும் இருளிலே வனாந்திரத்தில் இருக்கிறவர்களையும் ஆயத்தப்படுத்த எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். தேவரீர் எங்களை உம்முடைய சத்தமாக பயன்படுத்தி அருளும். ஆம் ஆண்டவரே, இந்த கிறிஸ்மஸ் காலங்கள், இந்த அட்வென்ட் மற்றும் கிறிஸ்மஸ் காலங்கள் உம்மை குறித்து நாங்கள் இன்னும் அதிகமாக பறைசாற்றவும் உம்முடைய நாமத்தையே மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்க எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் எங்களை வழி நடத்தி அருளும். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே. ஆமென். ஒரு அருமையான ஒரு எச்சரிப்பின் செய்தியை தேவன் நமக்கு தந்தார். தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். மனம் திரும்பி கனிகளை கொடுத்து அவருடைய நற்செய்தியை சொல்லி அவருடைய வருகைக்காக ஆயத்தத்தோடு காத்திருப்போம். ஆயத்த பாடலாக நாம் யாவரும் எழுந்து நின்று மானிட உருவில் அவதரித்த இந்த பாடலை பாடுவோம். அப்பொழுது இரண்டாவது காணிக்கை கட்டிட பராமரிப்புக்காக எடுக்கப்படும். யாவரும் எழுந்து நிற்போம். மானிட உருவில் அவதரித்த வாசுடரொளியே கிறிஸ்தேசுவே, மானிட உருவில் அவதரித்த வாசுடரொளியே கிறிஸ்தேசுவே, ஆத்தும மீட்பராய்
இந்த நாளிலும் இந்த ஆராதனையிலே ஆண்டவரை ஆராதிக்கின்ற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கின்றேன். புதிதாக இந்த நாளிலே யாராவது நம்மோடு முதல் முறையாக கலந்து கொள்ளுகிறவர்கள் யாராவது உண்டோ? Is anyone joining us for the first time? இல்லை. தொடர்ந்து நம்முடைய அறிவிப்புகளுக்குள்ளாக நாம் செல்வோம். நாளைய தினம் மெத்தடிஸ்ட் மென் கிறிஸ்மஸ் டின்னர் மாலை 7 மணிக்கு ரிவர் வாக் தண்டூர் என்ற இடத்துல நடைபெறுகிறது. இதில் ஆண்கள் யாவரும் கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இதற்கான மேற்கொண்டு விவரங்கள் பிரதர் பெஹின் இடத்துல நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் நம்முடைய திருச்சபையிலே வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிந்த பிற்பாடு இங்கே நடைபெறும். எனவே சபையார் இதில் உற்சாகமாக நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறோம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை 11:45 மணிக்கு இங்கே கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் நடைபெறும். கிறிஸ்மஸ் கேரல்ஸ், கிறிஸ்மஸ் கீத பவனி அடுத்த வாரம் 19ஆம் தேதி டிசம்பர் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 7 மணியிலிருந்து நடைபெறும். உங்களுடைய வீடுகளுக்கு வர வேண்டும் என்றால் தயவுசெய்து உங்களுடைய பெயர்களை சகோதரர் மோசஸ் இடத்துல கொடுங்க. அதே சமயத்தில் இந்த கேரல்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ண விரும்புகிறவர்கள் உங்களுடைய பெயர்களையும் சகோதரர் மோசஸ் இடத்துல நீங்கள் கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். மெத்தடிஸ்ட் 140 இயர்ஸ் உடைய ஹீலிங் நேஷன் அதனுடைய ஜனவரி முதல் நவம்பர் மாதம் வரைக்கும் நம்முடைய திருச்சபையிலே இதுவரைக்கும் மொத்தமாக 6431 மணி நேரம் 30 minutes 6431.5 hours நம்ம இது வரைக்கும் நம்முடைய சபை செய்திருக்கிறது. நம்ம 7000 hours நம்ம ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறோம். பை டிசம்பர் we will reach. தொடர்ந்து அடுத்த வருடமும் இக்காரியத்தை நாம் சபையாக நாம் சேர்ந்து சொல்வோம். வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க. ஸோ those who want to take the calendars, please do take it. இங்கிலீஷ்லேயும் இருக்குது, தமிழ்லேயும் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த கேலண்டர்ஸ் யாருக்கு வேண்டுமோ நீங்கள் அதை எடுத்து செல்லலாம். அதே போல் நம்மளுடைய இந்த மாதத்தினுடைய டிசம்பர் மாதத்தினுடைய மெத்தடிஸ்ட் மெசேஜ் அதுவும் பின்பாக இருக்கின்றது. அதையும் ஒரு எடுத்து செல்லுங்கள். நம்ம கொஞ்ச நாளுக்கு முன்பாக மெத்தடிஸ்ட் ஸ்கூல் ஆஃப் மியூசிக் அவர்களுடைய அந்த அனௌன்ஸ்மெண்ட் போட்டிருந்தோம், என்னென்ன கோர்சஸ்லாம் அதனுடைய காரியமும் பின்பாக வைக்கப்பட்டிருக்குது. ஒவ்வொரு கோர்ஸ் எப்போ ஆரம்பிக்கும், என்னை யாரை காண்டாக்ட் பண்ணலாம், அநேக காரியங்கள் அதில் உண்டு. அதுவும் பின்பாக வைக்கப்பட்டிருக்கின்றது. தேவையானவர்கள் இதையும் நீங்கள் எடுத்து செல்லும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். மற்ற அறிவிப்புகளில் நாம் எழுந்து நின்று இந்த மாதத்தினுடைய வசனத்தை வாசித்து ஜெபித்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நாம் சேர்ந்து வாசிப்போம். இது யோவான் 1:14. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. ஆமென். நாம் ஜெபம் செய்வோம். நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை அழைத்து வந்த தயவுக்காக நன்றி. உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கொடுத்த அந்த ஸ்லாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினாலே நிரப்பின கிருபைக்காக நன்றி. நாங்கள் ஏறெடுத்த துதி ஸ்தோத்திரங்களையும் அங்கீகரித்த கிருபைக்காக நன்றி. எங்களுக்கு பாவ மன்னிப்பை நீர் அருளினீரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வார்த்தையினாலே எங்களை போஷித்தீரே, ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி கர்த்தாவே, நற்கருணையிலே பங்கு கொள்ள எங்களுக்கு நீர் கொடுத்த கிருபைக்காக தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எப்பொழுதும் தேவரே, நீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலகத்துக்குள்ளாக அனுப்பும் பொழுது ஆண்டவரே, உம்முடைய சத்தியத்தை சுமந்து செல்லுகிறவர்களாக இருக்கவும் உம்முடைய நாமத்தையே நாங்கள் மகிமைப்படுத்த கிருபை செய்தருளும். வழியை ஆயத்தப்படுத்துகிற பிள்ளைகளாக இருந்து உம்முடைய நாமத்தை நாங்கள் எல்லா காரியங்களிலும், எல்லா வேளைகளிலும், எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் மகிமைப்படுத்த எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் வழி நடத்தியருளும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தாவே, குறிப்பாக வருகிற வாரத்திலே தன்னுடைய சிகிச்சைக்காக செல்லுகின்ற சகோதரி சகாதேவிக்காக உம்மிடத்தில் விசேஷமாக வருகிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அந்த சிகிச்சையில் உம்முடைய கரம் இருக்கட்டும். ஆண்டவரே, பரிபூர்ண சுகத்தையும் பலத்தையும் தந்து காத்தருளும். அதே சமயத்தில் பிரயாணத்தில் இருக்கிறவர்களையும் நீர் ஆசீர்வதித்து, பிரயாணம் செய்கிறவர்களையும் ஆசீர்வதித்து காத்தருளும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்
பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஒத்தாசையும் வழி நடத்துதலும் நம் ஒவ்வொருவருடனும் நம்முடைய குடும்பத்தின் மக்களுடனும் திருச்சபை மக்களுடனும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்தி காப்பதாக. ஆமென்.